எனக்கு பிடிக்கும். ஐஸ் ஆஃப் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதான் ஒரு இணையம் பார்க்க சீரிஸ் வேணும்னா மைண்ட் சீரிஸ். எந்த சீரிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸில் இல்லை நம்ம ஃபேமிலியில் யாராவது என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்து சேருங்க. நம்ம ஃபர்தராக பேசலாம். அப்புறம் குரூப்புக்கு வரதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதன் படி நடந்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வரலாம். இல்லை இந்த ரூல்ஸ் இருக்கிறது மீறப்படும் அப்படின்ற டயலாக் வச்சுருக்கவங்களாம் அந்த பக்கம் வர தேவையில்ல. ஓகே, மெட்ரு சீரிஸை பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். என்னோட அம்மா அவளுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். என்னோட அம்மா அவங்க ஃபேமிலி குரூப்பில் ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணி இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ மம்மி சீரியஸாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோ அதை ரியாக்ட் பண்ணி இமோஜிலாம் போட்டுட்டு இருந்தாரு. அப்போ தம்பி கிரேட் அதை பார்த்துட்டு விழுந்து சிரிச்சுட்டு இருந்தான். தம்பியோட மெசேஜை பார்த்த உடனே பாடா அப்படிங்கிற மாதிரி இவர் ரியாக்ட் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துட்டு போனான். நானும் இந்த பக்கம் தடபுடலாம் குக் பண்ணிட்டு இருந்தேனா தயங்கி என் பின்னாடி வந்துடுறேன்னா நானும் அவளை திரும்பி பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவ கையை பார்த்துட்டு மத்தவங்கள டச் பண்ணா அலறி ஓடுறா. நம்ம டச் பண்ண என்ன பாக்குன்ற மாதிரி என் ஷோல்டர்ல வந்து கை வச்சாளா. என்ன திரும்பி பார்த்துருச்சனா அப்ப இங்க இனிமே மத்தவங்க டச் பண்ணா நீ பயப்பட மாட்டியான்னு கேட்டா. அப்படிலாம் இல்லையே, எனக்கு பயமா இருக்கும். பட் நான் தான் நீ வரதை பார்த்துட்டேனே, எப்படி நான் பயப்படுவேன். அது மட்டும் இல்லாம நாம இப்பெல்லாம் ஒன்னாதான் தங்கிட்டு இருக்கோம், அப்படி எனக்கு பயம் வரும். அது மட்டும் இல்லாம அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு அவ என்ன அதுன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட அது நீ, அதனால எனக்கு பயம் இல்லை, சேஃபா தான் ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னேன். அதை கேட்டு என்கிட்ட கேட்க நல்லா இருக்கு, என்ன சமைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட ஹோலி வசில் ஸ்டிக் ஃப்ரைட் சிக்கன் பண்றேன், அப்புறம் ஃப்ரைட் எக், ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவ அஃப்கோர்ஸ் எனக்கு ஒர்க் இருக்கு, அப்புறம் நான் ஒரு பிக்கி பர்சன், எனக்கு ஸ்பைசியா இருக்கக்கூடாது, 2 சில்லி போதும், சிக்கன்ல ஸ்கின் இருக்கக்கூடாது, அப்புறம் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, எம்எஸ்சி ஆட் பண்ணக்கூடாது, சிக்கன்ல ஸ்கின் இருக்கக்கூடாது, சுகர் ஆட் பண்ணக்கூடாது, எம்எஸ்சி யூஸ் பண்ணக்கூடாது, ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையா வச்சுக்கோ, நிறைய ஹோலி பசில் ஆட் பண்ணு. அது மட்டும் இல்லாம ஃப்ரைட் எக் எனக்கு கிறிஸ்பியா வேணும், சிக்கி ஆக்கா இருக்கணும்னு சொன்னா. அது கேட்ட உடனே ஓஹோ இதுக்கு பேசாம பத்திய சாப்பாடு சாப்பிடலன்றது என்னோட மைண்ட் வைஸ். நான் அதுக்கிட்ட உண்மையாலுமே நீ பிக்கி பர்சன் இல்லையான்னு கேட்டேன். பிக்கி பர்சன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இது வேணாம் அது வேணாம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க தான் பிக்கி பர்சன். ஆல்ரைட், நீ எப்படி கேட்டியோ அப்படி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட அவ்வளோ நீ ரொம்ப லவ்லின்னு சொன்னா. அதுக்கு நான் கிட்ட நீ என்கிட்ட எதை லவ் பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு எவ்வளோ இது ரொம்ப பழைய ஜோக்குன்னு சொல்லி என் நெத்தியில ஒரு குத்து விட்டா. இப்ப அங்கிருந்து போக போனாலா. அப்ப நான் அவளை கூப்பிட்டு எனக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இங்கேருந்து 3வது தெருவில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு அங்கே நான் போக போறேன்னு சொன்னேன். அது கேட்ட அவ என்ன ரெண்ட் கொடுக்கறதுக்காக வேலை பார்க்க போறியா, நான் தான் அதை கேட்கவே இல்லையேன்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட என்னால் அப்படி ஃப்ரீயாலாம் தாங்க முடியாது, என்னால் முடிஞ்ச ஏதோ அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டடீஸையும் நான் கண்டினியூ பண்ணணும், இது எல்லாத்துக்கும் எனக்கு மணி வேணும்னு சொன்னேன். அதை கேட்ட அவ்வளோ சரி நான் உனக்காக என்ன வேலை செய்யட்டும்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட எனக்கு வெயிட் பண்ண மட்டும் போதும் ப்ளீஸ் உட்காருங்கன்னு சொல்லி நான் சீட்டை எழுத்து வச்சு. அதாவது இது பார்க்கும்போது எப்படி தெரியுமா, நீ எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதே பெரிய உதவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2 பிளேட்ல ரைஸ் எடுத்து வச்சு அப்படி வச்சனா. அதே சேம் டைம் கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. போய் கதவை திறந்தா. அது வேற யாரும் இல்லை, கிரேட் தான். என்னடா இங்க வந்திருக்கான்னு கேட்டா. அதுக்கு அவனும் இல்ல செக் பண்ண வந்தா, ப்ராமிஸ்ன்னு சொன்னா. அது கேட்ட எவ்வளோ டேய் நீ பண்ற அந்த நான்சென்ஸ்க்குலாம் எனக்கு டைம் இல்லை போடான்னு சொல்லி அவ கதவை மூட போனாளா. அப்ப கிரேட்டோ உனக்கு இருக்கா, இப்ப நீ இன்னும் இதை பத்தி அவகிட்ட பேசல, இட்ஸ் ஓகே நானும் எனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வர ட்ரை பண்ணானா. அவ இப்ப தூங்கிட்டு இருக்கா, அவளை விடாண்டா. கிரேட்டோ ஈவினிங் ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அக்கா, அவங்க ஒண்ணு நீ இல்லைன்னா. அதுக்கு முறைச்சாளா. அப்ப கிரேட் ஸ்மெல் பண்ணிட்டு ஏய் எனக்கு ஹோலிஸ் பேசிலுடைய வாசம் வருது, என்ன நீயா குக் பண்ண இல்ல வேற யாராவது ஒண்ணு குக் பண்ணி கொடுத்தாங்களான்னு கேட்டா. இவளோ அமைதியா பார்த்து இருந்தாளா. அப்ப கிரேட்டா உள்ள வந்தான். அவங்க அக்கா பிடிச்சி தலையிட்டு என்னை பார்த்த உடனே மெஸ்மரைஸியா நின்றுட்டு இருந்தான். நானும் அவனை பார்த்தேனா. அப்ப அவங்க அக்கா கையை பிடிச்சி எடுத்து போய் கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம கியூட்டா இருக்காங்க, அவங்க செம்ம கியூட்டுன்னு சொன்னா. அது கேட்ட பயங்கர கோவத்தோட பார்த்தது போதும் இங்க இருந்து இப்ப போடான்னா. அப்ப நான் வாயிச்சு கம்முன்னு இல்லாம கிரேட் என் கூட சாப்பிடறதுக்கு வரையான்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்துட்டேன்னு சொல்லி அங்க இருந்து வரப்போனானா. இப்ப அவன் கையை பிடிச்சி எடுத்து நீ மட்டும் இங்க நின்று இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. அப்ப என்கிட்ட ஓய் இப்ப நான் கிளம்புறேன், ஏன்னா சில ஒர்க் இருக்கு எனக்கு பண்றதுக்கு, இன்னொரு நாள் அவன் கூட சேர்ந்து நான் சாப்பிட்றேன் காலியுன்னு சொல்லிட்டு இருந்தானா. அப்ப
அவன் கையை பிடிச்சி இழுத்து, என்னடா ஏதோ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க, தப்புத்தான் தப்புத்தான், உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அவன் பேசுறது தப்புத்தான். ஐயோ மைண்ட் வாய்ஸ், வாங்க கதைக்குள்ள போவோம். போடான்னு சொல்லி அங்க இருந்து கிரேட்ட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனான். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு என்கிட்ட வந்து, ஓய் நீ வெளியே ஒர்க் போகும்போது முடிய கட்டிட்டு போ, மேக்கப்லாம் போடக்கூடாது, முக்கியமா உன் கிளாஸை போடாம நீ இருக்கவே கூடாது, வெளியே ஒர்க் போகும்போதெல்லாம் கிளாஸ் போட்டுட்டு தான் போகணும், புரியுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நான் கிட்ட ஏன்னு கேட்டேனா, அதுக்கு அவ்வளோ என்ன நம்பு, நான் என்ன சொல்லணும் அது பண்ணுன்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட ஓகே நான் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட சொல்லு, அதை பண்றேன்னு சொன்னேன். அது கேட்ட அவ்வளோ குட்டுன்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து சாப்பிட்டா. அடுத்ததா நான் இந்த பக்கம் உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருந்தேன். அவளோ அந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்ப என்னைய பார்த்துட்டு இருந்தாளா, நானும் இந்த பக்கம் உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருந்தேன். அவளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளோ என்ன வரைஞ்சிட்டு இருந்தா. நான் கென்கிட்ட உன் லேப்டாப் உனக்கு வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இல்லை நீ என்ன பண்றங்கிறத நான் பார்த்த அவ்வளோதான்னா. அதுக்கு நான் கிட்ட நான் நாவல் எழுதுறேன், எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன்ல இதை பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ நாவலா நான் அதை படிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே என்கிட்ட வந்தாளா. நோ எனக்கு எம்பரேசிங்கா இருக்குன்னு சொல்லி நான் லேப்டாப் முன்னேன். அதுக்கு அவ்வளோ, ஐய் நீ என்ன சொன்ன, யூனிவர்சிட்டியில உன்னுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னல, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற என்கிட்ட சொல்லுவியான்னு கேட்டா. என்ன நினைக்கிறேன்னா அது ஓப்பன் யூனிவர்சிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சாதான் ஒர்க் பண்ணிக்கிட்டே என்னால் படிக்க முடியும். ஏன்னா அங்கே எக்ஸாம் மட்டும் தான் நான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் சொன்னேன். அதை கேட்ட அவ்வளோ, கென் படிக்கிறான்ல அதே யூனிவர்சிட்டியில் நீ ஜாயின் பண்ணு, இப்போ அவங்க புது ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்களாம், அவனுக்கு லிங்கை சென்ட் பண்ணுறேன், இது உனக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்லி அவள் ஃபோன் எடுத்து எனக்கு அந்த சைட்டை ஷேர் பண்ணான். அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அது படிக்கிறதுக்காக நான் நிறைய மணி சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்தோன்னே அவகிட்ட இதை பற்றி யோசிக்க இன்னுமே எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதை பற்றி லேட்டராக யோசிக்கிறேன், அப்புறம் என் நாளுக்கு எவ்வளோ மணி வருதுன்னு பார்ப்போம், தேங்க்யூ ஸோ மச் கேன்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் லேப்டாப் ஃபர்ஸ்ட்டு நான் வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். நான் போயிட்டேன், ஆனால் கென் அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா. நான் போனதுக்கப்புறம் லேப்டாப் கிட்ட வந்து இதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா, இது மற்றனோட பர்சனல் ஆச்சே, ஓப்பன் பண்ணி பார்க்குறது அநாகரிகமோ, நான் தான் அந்த லேப்டாப்போட ஓனர், ஸோ இது என்னோட ப்ரிவிலேஜ், நான் பார்க்கலான்னு அவன் மைண்டுகளை சொல்லிக்கிட்டு என் பேஜ் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா வியூஸ்லாம் நிறையா வந்துருக்கு. என் நாவலை படிக்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அதை பார்த்துக்கேன், வாவ் இதை நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இவளுக்கு நிறைய ரீடர்ஸ் வந்திருக்கான்னு நினச்சிட்டு அவள் ஹாப்பியானா. தென் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வந்தா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு அங்கே ஒருத்தர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். எங்கே வேகமாக போயிட்டு இருக்கீங்க, நான் அவங்களோட ஃபேன், எங்கே வேகமாக போயிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொஞ்சம் நின்று பேசுங்களேன், உங்கள் நாவலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், நான் எல்லா சாப்டரையும் படிச்சிட்டேன், அடுத்த சாப்டர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன் அப்படின்னு பேசி என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை நெருங்கி வந்தா, நானும் விலகி போயிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கென் என் கூட லஞ்சுக்கு வாங்கல, என் கூட சாப்பிடுங்களேன்னு சொல்லி அவன் பேசும்போது கென் என்கிட்ட வந்து, ஓய் வா லஞ்ச் சாப்பிட போலாம் வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனாளா. அப்போ அவன் ஸ்டாப் பண்ணி, ஹோல்ட் ஆன் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவ்வளோ நான் பார்த்துனேன்னு சொல்லிட்டு அவன் என் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனாளா. அப்ப அந்த குண்டனோ அவனை பிடிச்சிட்டாள்னா என்னோடனே அவன் காலை ஓங்கி ஒரு மிதிச்சா. அவனும் ஐயோ என் காலுன்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தான். அது ஏன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஹீல்ஸா வைக்கிறாங்க, அது ஹீல்ஸ் இல்லைங்க, ஸ்டூல் போடுற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா 10 அடி தூரம் தள்ளி போங்க, லைட்டா மிரிச்சாங்க நம்ம காலே போயிடும். என் காலுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா என்னை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாளா. அப்ப நான் கென் கிட்ட என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச், ஆனா அவனை இப்படி காயப்படுத்திருக்க வேண்டாமேன்னு சொன்னேன். அதுக்கு அவளோ யாருக்கு அவளன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனான். நாங்களும் டைரக்டா அங்கிருந்து ஒரு கெஃபேக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப நான் கென் கிட்ட, கென் நீ எவ்வளவு ரொம்ப பொசிட்டிவா இருக்க, அது உனக்கே தெரியுதான்னு கேட்டேன். அப்ப கென் என்கிட்ட என்ன அதுக்கு என்ன அப்போ ஏக்கா பிளாண்டட் முடி வச்சிருக்காங்கல்ல அவங்கள கண்டாலே பிடிக்காது, அப்புறம் உனக்கு திரும்ப இன்னொரு டைம் நீ பார்த்தீன்னு வச்சுக்கோயேன் அவங்ககிட்ட நீ கெட் லாஸ்ட்னு சொல்ற, உனக்கு புரியுதான்னு கேட்டா. நானும் அவளை பார்த்து சிரிச்சேன். அப்ப அதே டைம் பேக் வந்து உங்களுக்கு டெசர்ட் வேணுமான்னு கேட்டான். அவங்களுக்கு டெசர்ட் வேணுமா, கிச்சனை க்ளோஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட அப்படின்னா எனக்கு மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வேணும், அப்புறம் கோகோனட் மில்கையும் நட்ஸ் செப்பரேட்டா வச்சுருங்க, அப்புறம் எங்களுக்காக ஓக்ராக் மேங்கோஸ் வேணும், அப்புறம் அது கடிக்கிற சைஸ்ல இருந்தா போதும்
புரியுதான்னு கேட்டேன். அதுக்கு அவரு எஸ் மேம் எங்களுக்கு புரியுதுன்னாங்க. அப்புறம் நானும் அவங்ககிட்ட தேங்க் யூ ஸோ மச்ன்னு சொன்னேன். எல்லாரும் அங்கிருந்து போனாங்களா. அதுக்கப்புறம் நான் கென் பக்கம் திரும்பினேன். கென் என்கிட்ட எனக்கு எப்படி பிடிக்குன்றத நீ ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்டா. அது நீனா எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுப்பேன்னு சொன்னேன். அப்ப அவளும் என்னை பார்த்து சிரிச்சாளா. அப்ப நான் கிட்ட அப்புறம் நீ அந்த பையனை மீட் பண்ணிய ஸ்கைஃபா, அவன் நாவல் ஃபேன், அவனை இன்னைக்கு தான் மீட் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கு அவளோ ஓ உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துருக்காங்க போல, நீ ஏன் இன்னும் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாம இருக்கேன்னு கேட்டா. நான் ஃப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் அது கொஞ்சம் பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க, நிறையா ஆட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா பிரிண்டிங் காஸ்ட் நிறையா இருக்கிறதால பிரிண்டிங் காஸ்ட் ப்ரீ ஆர்டர் கொஞ்சமாக தான் புக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பிரிண்டிங் காஸ்ட் நிறையா இருக்குல்ல, நிறைய நான் பிரிண்ட் பண்ணி அது மூலயமா காசை லாஸ் பண்ணிட்டா என்ன வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன பேஜ் பார்த்தியான்னு கேட்டேன். ஐம் சாரி, என்னோட லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண வேண்டிய வந்தது, அப்புறம் நீ லாக் அவுட் பண்ணவும் மறந்துட்டேன், நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணேன்னா ஆக்சிடென்டெல்லாம் உன் பேஜை பார்த்துட்டேன், ஐம் சாரின்னு சொன்னா. அதுக்கு நான் கேட்டேன், அடுத்த டைம் நீ எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளு, புரியுதான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஓகே நான் மறுபடியும் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் கேட்டேன் ப்ராமிஸான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ப்ராமிஸ்ன்னு சொல்லி எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணா. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அடுத்ததா அவங்க அம்மாவை பார்க்க அவள் வீட்டுக்கு போனா. அவங்க அம்மா அவளை பார்த்த உடனே ஓ கென் என்ன சீக்கிரமாக வந்துட்ட, ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு கென்னோ ஃப்ரெண்ட் ஒரு நாவல் எழுதுறாமா, ஸோ அவங்களோட ஹெல்ப் வேணும், நீங்கள் அந்த நாவலை பப்ளிஷ் பண்ணுவீங்களான்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மாவோ வெயிட் ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட் யாருன்றதை என்ன சொல்லுவேன்னு கேட்டாங்க. அவன் நேம் ஓய்னு சொன்னா. என் பேரை சொன்ன உடனே கிரேட்டோ இன்ட்ரெஸ்ட் ஆனா. அவள் பேர் ஓய், என் கூட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தாலே கோரோட்டில், அவள் தானே சொன்னா. அப்போ கிரேட்டோ கூட காண்டில் தங்கிட்டு இருக்காளே அந்த அழகான பொண்ணு, அவள் தானேன்னு கேட்டான். எதை சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் அதையே சொல்லிட்டானே. அவங்க அம்மா அதை கேட்டுட்டு வெயிட் உன் ஃப்ரெண்டை உன் காண்டொலி தங்க வச்சிருக்க, நீ நார்மலாக யாரையும் உன் கூட தங்க வச்சுக்க மாட்டிய, உன் ஃப்ரெண்டு உன் கூட காண்டொலி தங்கியிருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆமான்னு சொன்னாலா. அதுக்கு அவங்க அம்மா நீ நார்மலாக உன் கூட யாரையும் தங்க வச்சுக்க மாட்டிய, அது ஷியோர் உன் ஃப்ரெண்டு தானா, நான் ஏன் அதை கேட்குறேன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ உன் துணி எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணிட்டு போயிட்டே, அவள் ஒன்றும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட அப்சல்யூட்லி இல்லைம்மா, பட் நீங்கள் அம்மா இந்த நாவலில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். என்னோட அம்மாவை கிட்ட முடியாது என்னால் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டாவளோ ஓ மாண்ணா என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் ஓ அங்கிள் டாம் கிட்ட பேசுகிறேன், அவர் பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு சொந்தமாக ஒரு புக் பப்ளிஷ் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அது கேட்ட உடனே குஷியாகி மா நீங்கள் தான் பெஸ்ட், நீங்கள் தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளா. அது கேட்ட அவங்க அம்மா தேங்க்யூ, நான் சொல்கிறவங்கள நீ டேட் பண்ணு, சீக்கிரமா எனக்கு ஒரு மருமகனை கூட்டுவா, நம்ம டீல் போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு கேட்டோம் மா வேண்டாமான்னா. அதுக்கு அவங்க அம்மா உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாரா. இது எல்லாத்தையும் கேட்டிருந்த கிரேட் ஜஸ்ட் ஒரு டேட் தானே, இதெல்லாம் நான் உலகமா முடிய போகுதுன்னு கேட்டான். அவன் பேசுறது கேட்ட உடனே கென்னு அவனை பார்த்து முறைச்சான். உடனே கிரேட்டோ வாய முடிக்கிட்டான். கென்னு ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச், நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னா. அது கேட்ட அவன் அம்மாவோ என்ன போறியா, என் கூட லஞ்ச் சாப்பிட மாட்டியான்னு கேட்டாங்க. அது கென்னோ இல்லைம்மா நான் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, ப்ராமிஸ் பண்ணுறேன் இன்னொரு நாளும் கூட நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், என் ப்ராமிஸ்ன்னு சொன்னா. அது கேட்ட அவங்க அம்மாவோ ஒழுங்காக ஃபுட்டையும் ஃப்ரூட்ஸையும் எடுத்துகிட்டு போ, நான் அவனுக்காக நிறையா வாங்கி வச்சுருக்கேன், கிரேட் அதை கேரி பண்ணுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன இட்ஸ் ஓகேம்மா, அவனுக்கே ப்ராப்ளம், அவனுக்கு ப்ராப்ளம் உனக்கு தான் ப்ராப்ளம், ஓ மறுபடியும் மைண்ட் வாய்ஸ் நானே இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னா. அதுக்கு கிரேட்டோ உன்னை பார்க்க எனக்கு சந்தேகமாக இருக்குமா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு ரூமை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சல்யூட் பண்ணா. அதுக்கு அவங்க அம்மா சூப்பர்றாங்க. ஐயோ இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை பண்ண வரப்போதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கென் மூஞ்சி வச்சிருக்கா. என்னை யாரும் பார்த்துட்டு கூட சைட் அடிச்சிருக்க கூடாது அதானே. இது ஓயோட மைண்ட் வாய்ஸ், என் மைண்ட் வாய்ஸ் இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம மூஞ்சி எப்படி. நானும் கிரேட்டும் ரூம்ல பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் கேட்க முடியாம கேட்டுட்டு இருந்தா கென். என்ன அதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாம என்னடா முடிச்சிட்டியா ஃபர்ஸ்ட் இங்க கிளம்புன்னா, என்னக்கா இப்ப பாரு போன்ற நீ அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு சொன்னாரா. அப்போ அவன் என்னை பார்த்துட்டு நான் ஒன்றும் பண்ணல, நீ இப்படியே அவட்ட பேசிட்டு ஒர்க்குக்கு அவள் லேட்டாக போட்டோம் எனக்கு என்னன்னா. தென் கிரேட்டோ ஓகே ஃபைன் நான் போகிறேன், ஓய் இப்போ நான் கிளம்புறேன், நான் சீக்கிரமாக அவங்கள மறுபடியும் வந்து பார்க்குறேன் பொடி பைத்தியக்காரின்னு கிரேட்டை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து அவன் இங்கேருந்து கிளம்பி போனான். போனதுக்கப்புறம் நான் கிரேட் கிட்ட வந்து
என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறியான்னு கேட்டேன். அதுக்கு அவளோ இல்லை, நான் ஏன் அதை பண்ண போறேன்னு கேட்டா. இப்போ நம்ம கிட்ட போய் அதுவா, அப்படி இல்லைண்ணா நீ எனக்கா ஜலசா ஃபீல் பண்றியோ அப்படியான்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்துட்டு இருந்தாளா. அப்போ நான் கிட்ட என்ன ஜலசான்னு கேட்டேன். நான் வேற யார்கிட்ட பேசும்போது நீ ஜலசா ஆறியான்னு கேட்டேன். நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கரெக்டா கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. நானே பயந்து அவகிட்ட தள்ளி வந்தானா. அப்ப கிரேட், என் போனை பாத்தீங்களா, அதை நான் எங்க வச்சுட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அடே கரடி, அவன் போன் எடுத்தானா. அப்ப நான் கென் கிட்ட ஓகே எனக்கு ஒர்க் லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அவகிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போனேன்னா நான் கிரேட்டை தாடும் போது தடுமாறினேன். அப்ப கிரேட்டோ என்னை தாங்கி பிடிச்சான். வேற என்ன அழக ஆரம்பிச்சேன். அப்ப கென் வந்து என்னை சமாதானப்படுத்தினான். ஓய் இது நான் தான் சொன்னான். அதே சேம் டைம் கிரேட் என்ன ரொம்ப சந்தேகமாவா இல்ல அதிர்ச்சி அவன் தெரியல பார்த்துட்டு இருந்தான். மேபி அவன் மைண்ட் வைஸ் என்ன இருக்குன்னா, நான் அவனை காப்பாத்த தாண்டி செஞ்சேன், இதுக்கு எதுக்கடி கத்துற அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கென் எனக்கு கொஞ்சம் காமா உட்கார வச்சா. அப்ப நான் ரொம்ப பயந்து போய் இருந்தேனா. அதுக்கப்புறம் நான் கிரேட் கிட்ட ஐம் சாரி கிரேட்னு சொன்னேன். அதுக்கு கிரேட் என்கிட்ட பரவாயில்ல ஓய் நீங்கிறது கிளம்பு, நான் லேட் ஆயிடும்னு சொன்னான். ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி போனேன். நான் போனதுக்கு அப்புறம் கிரேட் கென் கிட்ட சேஃபா இரு, ஏன் மற்றவங்களோட டச் பண்ணா இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிறான்னு கேட்டான். அதுக்கு கென்னோ நோ ஐடியா, நீ டச் பண்ணும்போது அவ எப்படி இருக்கான்னு கேட்டான். அதுக்கு என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா அவ என்ன நம்புறான்னு சொன்னான். அப்படியா, அப்ப நிறைய டைம் அவனை விசிட் பண்ணி அவன் நம்பிக்கையை நான் சம்பாதிக்கிறேன். குரங்கு பயல, நீ எப்படியும் அவன் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது. அது ஏன்னா அவன் உங்க அக்காவோட கேர்ள் ஃப்ரெண்ட், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. நீ டச் பண்ணி அவ இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ இதை பண்ண போறியான்னு கேட்டா. சரிக்கா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ஃப்ரெண்டை சோமா விட மாட்டேன்னு ப்ளீஸ்க்கா. எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாலம் ஆயிர. பாலமா இல்ல செங்கல்லா கூட அவளால இருக்க முடியாது, ஏன்னா அது அவளோட பாலம். சி அது அவளோட கேர்ள். ஃபைன்டா, ஒருவேளை அவளால உன் இதையும் உடைக்கப்பட்டுச்சுன்னா என்ன பிளேம் பண்ணாத அப்படின்னு சொன்னா. ஆனாலுமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. தென் அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒன் மோர் திங்கா, ஏன் ஒருத்தங்க டச் பண்றதால அவங்க இவ்வளோ பயப்படுறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டான். தென் கிரேட்டோ அவங்ககிட்ட கேளண்ணா. ஜாடா ஃபைன், அவளே என்கிட்ட சொன்னாதான்னா. அது கிரேட்டோ நீங்க கண்டிப்பா அவ யாருன்றத கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு வேலை அவங்க சொல்லலைன்னா நீ தான் கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ்க்கா உன் சின்ன தம்பிக்காக இதை கூட பண்ண மாட்டியா, ப்ளீஸ்க்கா ஹெல்ப் பண்ணுன்னா. அது கேட்ட கேன்னோ சரிடா ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறான். இந்த கியூட்டா மட்டும் பண்றேன்னு கன்றாவே பண்ணி தொலைக்காத, புரியுது, ஹெல்ப் பண்றான். இப்போ நீங்க வந்து கிளம்புனா ஓகேக்கா நான் போறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போனான். நைட்டு நான் குளிச்சுட்டு வெளில வந்தேன். அப்போ நான் ஃபேமிலி போட்டோவை பார்த்தேன். இந்த ஃப்ரேம்ல இல்லாம தனியா ஒரு பின்ல மாட்டி வச்சிருந்தாளா, அதே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கேன்னு என்கிட்ட ஓய் பேங்காக் வந்து ரொம்ப நாளாச்சு, நீ உன் ஃபேமிலி கிட்ட பேசுற மாதிரி நான் பார்க்கவே இல்லையே, சாயலி எதுவும் சொல்லலையான்னு கேட்டேன். அதுக்கு அவள் இல்லைன்னு சொன்னாலா. ஏன் அவனை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லையா, அப்படி இல்லைனா உனக்கும் ஃபேமிலிக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டான். இல்லை அடல்ட் ஆகிட்டல்ல அதனால தான் அவங்க யாரை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படின்னு நான் ஒரு மாதிரி நர்வஸாக சொல்லிட்டு இருந்தேனா. அதுக்கு அவள் ஏதாவது ப்ராப்ளம் உனக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு, கார்டியன் ஏஞ்சல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னான். அதுக்கு நான் கேட்டேன் தேங்க்யூ ஸோ மச், ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன், எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி அவளை பார்த்தேன். தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எழுந்து போனேன்னா அப்போ அவளோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னா, என்ன விட்டு போட்டாலும் இவகிட்ட இது எதையும் கறக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கென் பக்கம் திரும்பி கென்னு கூட்டேன். அவன் என்னன்னு கேட்டாளா. கென் ஆல்ரெடி நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க, என்னை பற்றி நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கேளுன்னு. அவளோ ஓகேன்னு தலையாட்டினா. இவங்களும் சொல்ல மாட்டாங்களாம், கண்டுபிடிக்கவும் விட மாட்டாங்களாம். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு படுக்க போயிட்டேன். நான் கேட்பேன், இவ சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும், கென் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு நைட்டுமே நான் நடத்த ஆரம்பிச்சேன். என் அடுத்த நாள் கென் அடுத்த மீட் பண்ண போனா. என்ன 2 பேரும் பிளாக் ஹேட்ஸ் மாதிரி கருப்புல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கென் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும்னு கேட்டாரு. கென்னோ இல்லை என் ஃப்ரெண்டை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் இதுதான் அவன் சொல்லி என் ஃபோட்டோ அவர்கிட்ட காட்டினான். அதுக்கு அவன் உனக்கு என்ன பண்ணான்னு கேட்டான். அவள் அப்படிலாம் எதுவும் பண்ணல, அவளை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, அவளை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டான்னு சொன்னான். அது கேட்ட நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்டு போல, அதனால தானே என்னோட ஹெல்ப் பண்ணி கேட்க வந்திருக்கேன்னாரு. அதுக்கு நம்ம கென்னோ அவன் எனக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து, அவ்வளோதான்ண்ணா. தென் அதுக்கப்புறம் அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு என்னுமே சும்மா இல்லாம அவளுமே என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாளா. அதை பார்த்து அவரு கென் நீங்க என்ன நம்பலையான்னு கேட்டாரு. அவளும் எங்கேயும் பார்த்துட்டு அங்கிருந்தா ஓடி போயிட்டா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு டீட்டெயில் எல்லாத்தையும் கென் கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவும் அவளுக்கு சென்ட் பண்ணி கேட்க வச்சாரு.
ஸ்டெப் ஃபாதர் கூட நான் ஃப்ளர்ட் பண்ணதால என் அம்மா வீட்டை விட்டு என்னை வெளில அமைச்சிட்டதாகவும் நான் ரொம்ப மோசமான பொண்ணுனும் என் அம்மா வாழ்க்கையை பற்றி கவலைப்படணும்னு என்னை ரொம்ப மோசமாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பசங்களோட சுத்ததாகவும் என் கேரக்டரை ரொம்ப கொச்சப்படுத்தினாங்க. இது எல்லாமே உண்மை கேன். இனிமே அவ கூட நீங்க இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. அது கிண்ணம். ஆனா அவ என் ஃப்ரெண்ட். இது நடக்க இம்பாசிபிள். அதை கேட்ட அவரு நீங்க சொல்லிச்சு பார்க்கும்போது அவங்க மேல அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கு போலன்னாரு. அதே சேம் டைம் அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது வேற யாரும் இல்லை, நம்ம கிரேட் தான். என் அழகான அக்காவே ஓய் பத்தி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். சொன்னதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்தா. அவனை பார்த்த உடனே கேன் நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவகிட்ட போனேன். கேன் என்கிட்ட நான் உனக்காக கொஞ்சம் ஸ்வீட் வாங்கினதுருக்கேன்னா நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ கேன் எனக்கு பப்ளிஷர் கால் பண்ணாங்கன்னு. அதை கேட்ட அவ்வளோ ரியலி போயிட்டு அதான் அவகிட்ட சொன்னல உன்னால பண்ண முடியும்னா. அப்ப நான் கிட்ட அவங்க சொன்னாங்க கூடிய சீக்கிரம் கான்ட்ராக்ட் சென்ட் பண்ண போறாங்களாம். நான் பணம் சம்பாதிக்க போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஸோ ஹாப்பின்னு சொன்னேன். அது கேன்னு என்கிட்ட ஓய் நீ கிரேட்டை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா. நான் கிட்ட கிரேட்டா அவங்க கூட பேச ஃபன்னா இருக்கு, ஏதை பத்தி கேக்குறேன்னு. அதுக்கு அவ்வளோ கிரேட்டோட நல்லா பார்த்துப்பான்னா. அப்ப நான் கிட்ட ஓ கென் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்டேன். அப்ப கென் என்கிட்ட பிடிச்சிருக்கான், உனக்கா அவனை பிடிக்கும் தானேன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட எனக்கு கிரேட்டை பிடிச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ அவன் பார்க்க நல்லா இருக்கான், ரிச்சா இருக்கான், நல்லா ஃபன்னா பேசுறான், ஒரு ஆள் எல்லாமே நல்லா இருக்குன்னா. அப்ப நான் கிட்ட கென் என்ன கிரேட்டை டேட் பண்ண சொல்றியா? ஓகே நான் பண்றேன், அவனை டேட் பண்றேன். ஒன்னா இருக்கும்போது ஸ்வீட்டா தான் இருக்குன்னு சொன்னேன். அதை கேட்ட அவளை ஓய் என்ன பண்றது நிறுத்து, ஏன் நான் பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். எனக்கு அதை பிடிக்கலன்னு சொன்னா. மேபி அதை கிரேட்டுக்கு பிடிச்சிருந்தான்னு நர்வஸ் பண்ணாதன்னா. அதை நான் கிட்ட அவன் நான் லஞ்சு கூப்பிட்டு போனான். அப்படி அவன் கூப்பிட்டு போனானா அவனுக்கு நான் ஊட்டி விடுவேன். அவன் என்ன மூவிக்கு கூப்பிட்டு போனானா நான் அவன் நெஞ்சில் சாஞ்சிப்பேன். இது எப்படி இருக்குன்னு கேட்டனா. அப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு பெரிய ஃப்ளர்ட்டர் தான், அதனால தானே சாலி இவனை பனிஷ் பண்ணாங்க. ஜோலி முடிஞ்சு நான் கிட்ட இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இதான உண்மைன்னா. அப்ப நான் கிட்ட நான் தான் சொன்னேன்ல என் பர்சனல் லைஃப் விட்டு தள்ளியேறேன்னு, இதுல உன் தப்பு எது இல்லைண்ணா உண்மை என்கிட்ட சொல்லுன்னா. அப்ப நான் கிட்ட அதானே என்ன அவளோ ஆமா என் கூட தங்கி இருக்கிறவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா நீ கேள்விப்பட்டது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரூம்குள்ள போயிட்டேன். நான் ரூமுக்குள்ள போய் கதறி கதறி அழுதுட்டுனா அவள் வெளியே நின்ன கெண்ணுக்கு அவள் பண்ணது இப்ப கரெக்டா தப்பான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்து ஓய் ஓய் என்கிட்ட உண்மை என்னன்னு சொல்றியான்னா. நான் அவ கேட்கிட்ட நீ சொன்னது நான் இல்லைன்னு சொன்னா நீ நம்புவியா? நான் எப்போ ரெடியா வரணும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன், அது வரைக்கும் நீ என்கிட்ட கேட்காதுன்ற மாதிரி சொன்னேன். அப்ப கேன்னு என்கிட்ட இதெல்லாத்தையும் நான் ஹேப் பண்ணனா ஏன்னா உன்னை பத்தி எனக்கு கவலை இருக்கு. மற்றவங்க டச் பண்ணா நீ ஏன் அப்படி ஆகுற, எவ்ரி நைட் ஏன் அப்படி உனக்கு கனவு வருதுன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட அதை நினைக்கும் போது நான் வெறுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப கேன்னு என்கிட்ட நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்லை, பட் இந்த டைம் ஐம் ரியலி சாரி. சாரி நீங்கிட்ட மன்னிப்பு கேட்டாளா. நான் அவளை பார்த்தேன்னா அவள் அழாதன்ற மாதிரி தலையாட்டினா. இப்போ நான் கிட்ட நீ சாரி சொன்னதால நான் கிளாடாக ஃபீல் பண்ணுறேன், என்னை ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டேன், நானும் அவங்ககிட்ட சாரி சொல்கிறேன். நான் அப்படிலாம் சொல்லியிருக்கூடாது, ஐம் சாரி. நீ நல்லா இருக்குதானே எனக்கு சொன்னு தெரியும், ஆனாலுமே நான் உன் மேலே கோபமாக இருக்கேன்னு. வேண்டாண்டி ஐயோ ஒரு தடவை சமாளிப்படுத்த நான் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போகிறது தெரியலையே, பட் என்னால் இது மட்டும் தான் உனக்கு பண்ண முடியும் அழான்ற மாதிரி என் கண்ணீர் தொடச்சி விட்டுட்டு இருந்தா. இப்போ நான் கிட்ட நீ ரொம்ப லவ்லின்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ இப்போ என்னை லவ் பண்ணுறத பற்றி என்ன நினைக்கிறேன்னா நானும் எஸ் நீ அதே மாதிரி தான் என்ன நினைக்கிறியான்னு கேட்டேன். அவ்வளோ ஆமான்னு சொன்னா. எனக்கு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா பண்ணிட்டோன்னு யோசிச்சு பார்த்துட்டு நான் என்ன அர்த்தத்தை சொன்னேன்னா நீ ஒரு நல்ல லவ்லி ஃப்ரெண்ட், அவனை நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படின்னா. நம்ம ஓயோட மைண்ட் வாய்ஸ் பண்ணீங்களா. அப்போ லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்க மாட்டேன், சரி ஓகே உன் வழியில் போய் தான் நான் கரெக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கல. இது ஓயோட மைண்ட் வாய்ஸ், என் மைண்ட் வாய்ஸ் இல்லை. நீ என்னை எப்படி லவ் பண்ணுறியோ அப்படியே பண்ணு, எனக்கு அதை நினச்சி ஹாப்பி தான். ஓயோட பார்வையில் எவ்வளோ ஏக்கம் தெரியுது, எனக்கு புரியுது. என்ன என்கிட்ட அழகு நிறுத்துன்னா அழ வச்சுட்டு அழகு நிறுத்துன்ற குட்டி பிள்ளை அழ வைக்கலாமா? பாவம் பொண்ணுங்க அழுதா எனக்கு பிடிக்காது, இப்போ பசங்க அழுதா ஓகேவான்னு கேட்குறீங்களா? ஓகே தான், நான் அதில் தானே நான் ஸ்பெஷலிஸ்டே. ஓய் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. கேன் இதை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துட்டு ஓடியிருந்தா. கேன் இதை பாருன்னு நான் ஃபோன் எடுத்துட்டு ஓடியிருந்த அவட்ட காட்டினேன். என்னது 81,338.51 பாட்டா ஓடு தாக்கு. சூப்பர், நிறைய மணி வந்துருச்சு. ஓகே உன் ஜாபை குவிட் பண்ணுற பற்றி நீ என்ன நினைக்கிற, உன் ஜாபை குவிட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கிறியான்னு கேட்டா. அப்போ நான் கிட்ட நாவல்லேருந்து மணி வருது அவ்வளோ உறுதியானதெல்லாம் இல்லை,
நான் கெஃபேல ஒர்க் பண்ண வரேன்னு சொன்னேன். அதே சேம் டைம் அந்த குண்டை எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். இன்னைக்கு நீ ஒர்க் பண்ண வர போறீங்களா? அவங்க நாவல் எடுத்துட்டு வரேன். எனக்காக நீங்க சைன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருந்தான். அதை பார்த்து கேன், ஓ இதனால தான் நீ குவிட் பண்ண மாட்டியான்னு கேட்டா. அப்ப நான் பார்த்து சிரிச்சிட்டு, என்ன கேன் என் மேல பொசியா வரியான்னு கேட்டேன். அப்ப கேன் என்கிட்ட, ஜாபை குவிட் பண்ணு, இது என் ஆர்டர். செம்ம ஆட்டிடியூட்பா இந்த கேனுக்கு. நீ சொன்னா நான் கேட்டுருனா அப்படிங்கிற மாதிரி. அங்கிருந்து நான் ஓடினேன். ஓய் ஓயின்னு கூப்பிட்டே இருந்தான். அம்மா கால் பண்ண உடனே அவளை பாக்குறதுக்காக ஹோட்டல் போயிருந்தா. அவங்க அம்மா அவனுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்க. அவன் பேரு டாக்டர் டோட். போய் அவங்க அம்மா கட்டி வச்சுட்டு தோட் பக்கத்துல போய் உட்காந்தா. அவங்க அம்மா தோட் கிட்ட, இவ கென் கென் இவன் டாக்டர் டோட். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. என்ன மெடிசன் படிச்சிருக்கீங்களா? நீங்க எந்த மாதிரியான டாக்டர்? பீப்புள்ஸ்க்கா இல்ல பெட்ஸ்கான்னு கேட்டா. அதுக்கு டோட், இன்டர்னல் மெடிசன் டாக்டர், எவ்ரிடே டிசீஸை நான் ட்ரீட் பண்றவன். அண்ட் நீ என்ன படிச்சிருக்குன்னு கேட்டான். அதுக்கு என்ன, நான் ஒரு ஆர்கிடெக்சர்னா. அதுக்கு டோட், என்ன பர்ஃபெக்டா ஒரு டிராயிங் பண்ண அவங்க உனக்கு டீச் பண்ணலையா? உன்னை விட பெரியவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லி தரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது டோட் அப்படின்னாங்க. அப்ப கேன், மெச்சூரிட்டி தான் யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி தரும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கீங்க, பைபிள ஃபிளர்ட் பண்ணுவியா? இதை கேட்டுட்டு அம்மா சிரிச்சாங்க. பக்கத்துல டோட அம்மாவோ, பர்ஃபெக்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு ஒத்துவரும்னு நினைக்கிறேன். நான் சேம் ஜென்ரல்லே ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இவனை நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் சொல்லிடணும்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு என்னோட அம்மா, அது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம உலகம் முன்ன விட இப்போ இன்னுமே ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ ஓம்பர்ட் மைண்டோட தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ, உண்மையாலம்மா ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணை டேட் பண்ணா உங்களுக்கு அது ஓகேவான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியலையே, ஆனா அவ ரைட்டான ஒரு பர்சனா சூஸ் பண்ணிருக்காளான்னு நான் யோசிப்போனே தவிர பையனா இல்ல பொண்ணான்னு எனக்கு கவலை இல்லைன்னு அது மாதிரி சொன்னாங்க. அப்போ கென் அம்மாவுக்கு எதா இருந்தாலும் ஓகே தான் போல. ஓகே, இவங்க 2 பேரையும் விட்டுட்டு நம்ம தனியா போலாமா? நாம 2 பேரும் அவங்களுக்கு ஒரு தேர்ட் வீலா இருக்க வேண்டாம், போலாமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா அவங்க கிட்ட, ஓகே 2 பேரும் நாங்க வெளியே நடந்து போறோம், 2 பேரும் இருந்து அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க, நாங்க போறேன்னு சொன்னாங்க. அப்போ கேட்டோம்மா போவாதம்மான்னா, அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டாங்க. என் டோட் அவ கூட மேலே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அவளை வீட்டை ட்ராப் பண்ண மறந்துடாத, இப்போ கிளம்புறேன்னு சொல்லி 2 அம்மாவோ அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இப்போ டோட் கேனோட அம்மா கிட்ட, மிஸ்னிங் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அவளை பத்திரமா பார்த்துப்பேன். டாய் சரி வா கதைக்குள்ள போ. ஷியோர், தேங்க்யூ ஸோ மச்னு கேனோட அம்மா சொன்னாங்க. நல்ல பிள்ளையா இருக்கணும் வாயின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து லீவ் பண்ணாங்க. டோட் கேன் கிட்ட, நான் என்ன ஒன்று பண்ணிட்டு போறேன்னு கேட்டான். இப்போ என் மைண்ட் வைஸ் அவள் ஏதாவது ஒன்று பண்ணா மட்டும் வரைக்கும் சந்தோஷம். என் தலைவிக்கன் என்ன, நான் உன்னை பார்த்து பயப்படுன்னு நினைச்சியா? இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி இருந்த எத்தனை பசங்க நான் தூக்கி அடிச்சிருக்கேன் தெரியுமா? தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க, நான் கேப்டன் ஃபேனு. அதுக்கு டோடு, ஓகே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு, வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் உனக்கு என்ன ட்ராப் பண்ண வீடு வரைக்கும் இல்லை, ரூம் வரைக்குமே வந்துட்டான். அதே சேம் டைம் நான் கென் கிட்ட உனக்கு காட்ட வரும்போது அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தேன். ஒன்றா பார்த்த உடனே நான் ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தேன். அப்போ கேன் என்கிட்ட, கென் டாக்டர் டோட் இவ ஓய்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுத்தா. தென் டோட், ஓகே இங்கேருந்து நான் கிளம்புறேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போனான். அவன் போனதுக்கப்புறம் கென் என்கிட்ட, என்ன ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது, என்ன கெஃபேல உன் ஃபேன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? அப்புறம் நான் கென் கிட்ட, என்ன அந்த பையன் உன்னை ரூமுக்கு வந்து விட்டுட்டு போகிறான், இன்னொரு பையன் ரூமுக்கு வந்து விட்டு போகிறான், எனக்காக ஒரு பையன் வெயிட் பண்ணக்கூடாதா? அப்போ கென் என்னடி சொல்கிறன்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சு முன்னாடி வந்தா. அதே சேம் டைம் என் ஃபோன் ரிங் ஆச்சு. அந்த குண்டை ஸ்கைபால் தான். ஃபோன் அவகிட்ட காட்டி, ஓ ஸ்கைபால் சொல்லு ஸ்கைபால்னு சொல்லி நான் கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன வெறுப்பேற்றத்துக்காக காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் குதிச்சுக்கிட்டே போனேன்னா, அப்போ பின்னாடி, ஓய் நான் சொல்கிறது கேட்கல, நாங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், எங்கே போகிற, போய் நம்ம பேசியா அவனை நில்லுன்னு சொல்லி கூப்பிட்டா. ஆனால் அது எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து நான் கிளம்பி போயிட்டேன். என்னடா அவுட்ஃபிட் இது, ஏதோ கல்யாணத்தில் மோல் அடிக்கிற மாதிரி இருக்கா. ஓகே இதுவும் பிரிட்டி குட் தான். வயபிள் கெஃபேயே வந்துருச்சு. கெஃபேல வந்து என்ன நடக்குதுன்னு மறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தா. கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே பொசிசிவ் இப்படி வாடி தெளிக்கிறாளே, நான் தான் பொசிசிவ் கிங்குன்னு பார்த்தா, இவ அதுக்கும் வேலை. நானும் ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் எடுத்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ கேட்டு என்ன பார்த்துட்டு, இவன் இங்க இருக்கா அந்த குண்டா எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ அவனும் அங்கிருந்து ஃபோன் பேசிட்டே வந்தான். குண்டனை பார்த்த உடனே கென் வெறியாயி அவகிட்ட சண்டை போட போனான். நீ மறுபடியும் வந்துட்டியான்னு கேட்டான். அதுக்கு கென்னோ, லாஸ்ட் டைமு அவளை விட்டு தள்ளி ஏறணும் உன்னை வார்ன் பண்ணலன்னா, நீ என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ அவன் மேல இவ்வளோ பொசிட்டிவா இருக்க? ஃபியூச்சர்
ஐயோ மைண்ட் வாய்ஸ் நிறைய வருது. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். நான் ஒன்றும் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஆள் கண்டிப்பா அவளை விட்டு தள்ளியே தான் இருக்கணும். அந்த குண்டனும் என்ன சொல்ற, என்ன மாதிரினா என்ன, எனக்கு என்னன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளி விட்டான். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ காலை வச்சு முறிச்சால, அதே மாதிரி மெரிக்கு வந்த உடனே ரொம்ப ஸ்லோமான்னு சொல்லி அவன் காலை எடுத்துக்கிட்டான். தென் ஸ்கைஃபால் அவன் கையை பிடிச்ச உடனே இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. என் குண்டை அவன் கையை பிடிச்ச உடனே அவன் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சா. என்ன போவிடு என்ன போவிடுன்னு சொல்லி அடிச்சா. அவங்க 2 பேரும் சண்டையும் நான் கெஃபேல இருந்து பார்த்துட்டு இருந்தப்போ அந்த குண்டனோ பின்னாடி ஒரு தூண்ல அவளை பிடிச்சு தள்ளி விட போனான். நானும் கென் பீடி வந்து நின்று அவளை சேவ் பண்ணி அவளுக்கு வர வேண்டிய இருந்த காயத்தை நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு அடிபட்ட உடனே குண்டனை போட்டு பெரட்டி எடுத்தா. டேயா கரத்து கிக்ல வர மாதிரிலாம் கிக் பண்றா. நீ அவளை விட்டு தள்ளி இருக்க போறியா இல்லையா, தள்ளி இருப்பியா மாட்டியானே. அந்த குண்டனோ கண்டிப்பா கண்டிப்பா நான் அவளை தள்ளி இருக்கேன், நீ பக்கமே வர மாட்டேன்னு சொன்னா. அதுக்கு கேட்டோம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னா. அதுக்கு அவனும் கண்டிப்பா பண்ணிடுறேன், வலிக்குது விடு விடுன்னு என்ன அவனை விட்டா. உடனே குண்டை அங்க இருந்து ஓடி போயிட்டான். என்ன என்கிட்ட வந்து நீ ஓகேவான்னு கேட்டா. அடிவாங்கின குண்டை அவன் கேங் முன்னாடி ஒரு மாதிரி நொண்டி நொண்டி போனானா. அடிவாங்கின குண்டை நொண்டி நொண்டி அவன் கேங் கிட்ட போனோடனே அந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி கேங் யாரா அவனை அடிச்சதுன்னு கேட்டாங்க. அதுக்கு குண்டனும் நான் இன்னொரு தேர்ட் வீல மீட் பண்ணேன், வாங்க அவளை ரிவெஞ்ச் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் போறாங்களாம். இங்க கேங்ஸ்டர்லடா வெட்டுக்கிளி கூட கிடையாது, வெட்டுக்கிளி சத்தக்கிளி ஆக்கிறதுக்கு நம்ம அங்கிள் வந்தாரு. அங்கிள் பார்த்த உடனே கிழவா இங்க இருந்து தள்ளி போன்னு சொன்னாங்க. கிழவா இங்க இருந்து தள்ளி போன்னு சொன்னா. அதுக்கு நம்ம அங்கிள் சோமோ முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு முடி வச்சிருந்த ஒரு பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளியே நீ மட்டும் இங்க இருந்து தள்ளி போல அடிச்சு மூஞ்சி கிழிச்சிருவண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. எப்பா கேங்ஸ்டர்ல ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கப்பா. நம்ம அங்கிள் சோம் மொத்த பெரிய அடிச்சு பெரட்டி எடுத்துட்டாரு. அண்ணே நீங்க ஓல்டு இல்ல கோல்டு போடா பைத்தியக்காரனுங்களான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்ப நம்ம குண்டனும் ஐயோ இவன் இப்படி அடிப்பான்னு எனக்கு தெரியாம போச்சே, யாரு மோதல்தான் போச்சே, காலைல ஒரு பொண்ணு அடிச்சா இப்போ ஒரு கிழமை வந்து அடிச்சுட்டு போறான், வேறமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தான். அதே சேம் டைம் இந்த பக்கம் அடிப்பட்ட இடத்துல கென் ஐஸ் கியூப்ஸ் வச்சு அதனை கொடுத்துட்டு இருந்தா. கென் என்கிட்ட வலிக்குதான்னு கேட்டாளா. அப்ப நான் கேட்டேன் வலிக்குதுன்னு. அவளோ எனக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருந்தாளா. அப்ப நான் கிட்ட கென்ன. அப்ப அவளோ என்னன்னு கேட்டாளா. அப்ப நான் கிட்ட நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா என் ஜாப் இன்னைக்கு குவிட் பண்ண போறேன், அப்படி உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ அப்புறம் ஏன் அந்த வெள்ள முடி மண்டையில மீட் பண்ணேன்னு கேட்டா. அப்ப நான் கேட்டேன் இல்லை உன ஜலசாக்க நினைச்சேன்னு. அப்ப கேன்னு கிட்ட பாரு உனக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்குன்னு, இன்னொரு டைம் இப்படி பண்ணாது. அப்ப அவளை பார்த்து சிரிச்சுட்டு எனக்கு அடிபட்டா பரவாயில்ல உன்னை காப்பாத்திட்டல எனக்கு அது போதுன்னு சொன்னேன். அது கென்னி கிட்ட எனக்காக அது பணத்துக்கு தேங்க்யூ ஸோ மச்னா, என்னை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறல்ல அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ நீ இவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தீன்னா நான் எப்படி உன்னை கேர் பண்ணிக்காம இருப்பேன், ஐயோ மாட்டிக்கிட்டுனே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தாளா. அப்ப நான் அவளை பார்த்து சிரிச்சேன். மறுபடியுமே ஐஸ் கியூப்ஸ் எடுத்து எனக்கு ஒத்தனை கொடுக்க போனாளா. அப்ப நான் கேட்டேன் ஓகே நீ அப்படி சண்டை போட்டதுக்கு காரணம் நீ ஜலசானது தானே அப்படின்னு கேட்டேனா. அப்போ அவ இன்வெஸ்டிகேஷன் பண்ணார்ல சொன்னதை நினைச்சு பார்த்தா அவர்கிட்ட எனக்கு அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னா. அப்ப அவரு எனக்கு ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே தெரியும், நீ வளரத நான் கண் கூட இருந்து பார்த்துருக்கேன், இப்படி இல்லை முன்னலாம் நீ மற்றவங்களை பத்தி கவலைப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப கேட்டு அவகிட்ட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்ப்ளிமெண்ட். நீங்க அப்பா கூட வெளியூருக்கு போகும்போது உங்க மேலேயும் அப்பா மேலேயும் எப்பவும் ஒரியாதான் இருந்திருக்கேன்னு சொன்னா. அதுக்கு அவரு நம்ம ஃபேமிலி மேல வர அக்கறை நேச்சுரல், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஃபேமிலி இல்லாம நமக்கு சம்மந்தப்பட்டவே இல்லாம ஒருத்தர் மேல நமக்கு வர அக்கறை அது வேற. அவங்க நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவும் நல்லது நடக்கும்னு நம்ம ஆசைப்படுவோம், அவங்களுக்கு எதுவும் நடக்காம ப்ரொடக்டிவா பார்த்துப்போம், இதுதான் கேரிங். அவங்க கூட நம்ம யாரையும் க்ளோஸாக விட மாட்டோம், அவங்கள நமக்கு சொந்தமாகவே எப்போ வச்சுப்போம், அவங்களுக்கு நாம தான் ஸ்பெஷலாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா அவ கூட யாராவது நெருக்கமாக பழகினாங்கன்னா ஒன்று அறியாமலே உனக்குள்ள நர்வஸ் ஆகும், அது உன்னை கோவப்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் உன்னை கவலைப்படவும் வைக்கும். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா அவங்க மேலே நீ ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் வச்சிருக்கிறதா அர்த்தம். அதனாலதான் அவன் மேல பொசிவ் ஆகிறேன்னு சொல்லாது. இதெல்லாம் நினைச்சு பார்த்த கேன் எனக்கு தெரியல, எனக்கு உனக்கு கேர் பண்ணிக்கணும்னு தோணுது. இதுக்கு நீங்க ப்ரொடக்டிவா எடுத்துக்கலாம் இல்ல பொசிவ்னு எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அது பண்ணும்போது ஐ ஃபீல் குட், ஆனா நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்பா சாட்சி போட்டாப்பா ஒண்ணு உண்மைதான், நமக்கு பிடிச்ச பர்சன் நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொன்னா என்னோடனே நான் தோல்ல சாஞ்சு
அப்போ ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு. கென்னு திரும்பி பார்த்தாளா, அந்த காருக்குள்ள இருந்த பையன் என்ன உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஸோ ஃபேமிலி, நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பை பை.